இளையராஜாங்கிற ஒரு இசையமைப்பாளர் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் தெரியுதுன்னா அந்த முதல் படத்தில் ஜானகியம்மோட வாய்ஸ் அது ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால அந்த இளையராஜா வந்து நிறைய இடங்களுக்கு போய் சேர்ந்ததில் ஒரு பாதி பங்கு வந்து பாதி பங்கு இல்லை முழு பங்குனே மூமெண்ட்ஸ் வரும் பாருங்க. அந்த லைட்டாக அந்த சின்னுங்கிறது முணங்குறது உண்மையை உருகுதே அப்பா சில்க்கு வந்து செக்ஸியாக இருக்காங்களா, அந்த வாய்ஸ் வந்து செக்ஸியாக இருக்கா அப்படின்னு கண்டே பிடிக்கும். அதே போல் அந்த குழந்தைகள் வாய்ஸ் மாதிரி டாடி டாடி ஓ மை டாடி அந்த பாட்டு ஜானகியம்மா பாடின பாட்டு நம்புவீங்களா? அதே மாதிரி ஜானகியம்மா வந்து மெயில் வாய்ஸில் பாடிட்டாங்க. அந்த பாட்டை கேட்கும்போது இது ஜானகியம்மா தான் பாடினாங்களான்னு தெரியாது. அந்த அளவுக்கு ஆலமாடு ஒன்றுன்னு ஒரு பாட்டு, அதில் வந்து ரேவதி, அப்புறம் வந்து ஊர்வசி, அப்புறம் ரோகிணி 3 பேரும் பாடுவாங்க ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டில் 3 பேரோட குரலும் ஜானகியம்மா பாடிருக்காங்க. எப்படி முடியுது? அஜாவின் பார்வை ராணி உன் பக்கம். டிஎம்எஸ்னுடைய வாய்ஸு ஜானகியம்மா வந்து ஆண் குரலில் பாடிப்பாங்க. அந்த ஆடிட்டோரியமே அதிர்ந்துச்சு. பத்மபூஷன் அந்த விருது கொடுக்கும்போது அதை வந்து வேண்டான்னு. அப்போ 60 வருஷம் பார்த்தீங்கன்னா 48,000 பாடல்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. இதெல்லாம் எப்பயோ எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விருது. வயசுல கம்மியான பல சாதனையாளர்களுக்கு மத்திய அரசு அந்த விருதை கொடுத்துருக்கு. வேணான்னு துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. ஒரே மகன், அவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா முரளி கிருஷ்ணா, அவர் வந்து காலமாயிட்டார். ஒரே மகன் காலமானதுக்கப்புறம் எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படி கடைசியாக வந்து மகன் வந்து மைசூரில் வாழ்ந்த காலகட்டத்தில் இறந்து போயிட்டார். அந்த வீட்டில் தான் நானும் இறந்து போகணும் அப்படின்னு பிடிவாதமாக வந்து மைசூர் வீட்டில் இருந்ததுக்கு வேற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, அவங்க கணவர் அவர். தமிழ் மின்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணல் இணைந்திருப்பவர் சினிமா தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் திரு பாலாஜி பிரபு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். கான கோகிலா, தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் அப்படின்னு சொல்லப்படுற பாடகி ஜானகி அவங்க வந்து மறைஞ்சிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன நடந்தது, எப்படி அவங்களோட மறைவு நடந்தது சார்? வயது மூப்பு தான், முழுக்க வயது மூப்பு தான் காரணம். 88 வயசு. ஒரு சில மாதங்களாகவே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது வர்றது மாதிரி இருந்திருக்காங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வருஷம் ஜனவரியில் பார்த்திங்கன்னா அவருடைய ஒரே மகன், அவர் பேர் வந்து பார்த்திங்கன்னா முரளி கிருஷ்ணா, அவர் வந்து காலமாயிட்டார். ஒரு ஒரே மகன் காலமானதுக்கப்புறம் எதுக்கு நம்ம உயிரோடு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் அவங்க இருந்ததாக சொல்கிறாங்க. அவங்க நெருக்கமான உறவினர்கள் சொல்கிறாங்க. ஆமாம், புத்திர சோகம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த மகன், ஒரு மகன் தான் அவங்களுக்கு எல்லாமாவா இருந்தார். அந்த ஒரு மகனும் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு இனிமேல் என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒரு மனநிலையில் அவங்க இருந்தால் சொல்கிறாங்க. பேத்திகள் கூட இருந்தாங்க, 2 பேத்திகள் இருக்காங்க, அவங்க கூட இருந்தாங்க. பட் எது எப்படி இருந்தாலும் வயது மூப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதனால் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூப்பிட்டு போய் அட்மிட் பண்ணியிருக்காங்க அங்கே மைசூரில் அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அங்கே டாக்டர்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. ட்ரீட்மெண்ட் நல்லா தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு 13 நாளைக்கு முன்னாடி சிங்கர் மனோகிட்டையெல்லாம் பேசிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் இருக்க தான் செஞ்சுருக்கு. ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்து போயிட்டாங்க. ஓகே சார். அவங்க மகன் அவர்கள் வந்து நடிக்கலாம் ஆசைப்பட்டார், நடிக்க முடியாதது வந்து பெரிய வருத்தமாக போச்சு. அதாவது படங்கள் நடித்தும் பெருசாக வர முடியல, அது வந்து பெரிய வருத்தம் அவங்களுக்கு அப்படின்லாம் சொல்லப்படுது. அதாவது பெரிய லெஜண்ட் இருக்காங்கல்ல, அந்த லெஜண்டுடைய வாரிசுகள் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு அவங்களவுக்கு பேரும் புகழும் வரமாட்டாங்க. அதுதான் வந்து இயல்பாக உள்ள ஒரு விஷயம். நீங்கள் ஜானகியம்மாலாம் பார்த்திங்கன்னா 48,000 பாடல்கள் பாடியிருக்கிறதா சொல்கிறாங்க. 17 மொழிகளில் பாடியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட இன்றைக்கி இருக்கிற எல்லா இந்திய இசையமைப்பாளர்கள்ட்டையும் பாடியிருக்கிறாங்க. அப்போ சாயபேங்கிட்ட தான் பாடலை. இப்போ சாயபேங்கிட்ட ஏன் பாடலைன்னா அவங்க பாட்டு பாடுறதை நிறுத்தி 10 வருஷம் ஆச்சு. ஒருவேளை இப்போ பாடிட்டு இருந்தாங்கன்னா சாயபேங்கர் மியூசிக்கில் கூட பாடியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய பிரபலம், ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லெஜெண்டு அவங்க. அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது. அனிருத் மியூசிக் வரைக்கும் பாடியிருக்காங்க. ஸோ அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம இளையராஜா அவர்களே எடுத்துங்களேன், அவருடைய வாரிசு 2-3 வாரிசு இருக்காங்க. அதில் ஒருத்தர் தான் வந்து பெரிய பேர் புகழ் எடுத்தார், யுவன் சங்கர் ராஜா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எம்எஸ் விஸ்வநாதனோட வாரிசோ இல்லை சிவாஜி கணேசனுடைய பேரன்களோ சொல்கிறேன் ஒரு உதாரணத்துக்கு, பெரிய பெரிய சாதனை படைத்த சாதனையாளர்களுடைய வாரிசுகள் அவர்களை மிஞ்சிய சாதனைகளை படைப்பார்களா அப்படின்னா ஒரு சில பேர் படைப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா பல பேர் வந்து ஃபெயிலியர் ஆயிடுவாங்க. எஸ்பிபி பையன் எஸ்பிபி சரண், அவர் நல்ல பாடகர் தான். ஆனால் எஸ்பிபியோடைய உயரத்தை தொடவோ தாண்டவோ முடியல. அந்த மாதிரி வந்து நிறைய கன்னட படங்கள்லாம் ஆரம்பத்தில் நடிச்சிருக்கிறாரு. ஸோ ஒரு ஆர்வம்லாம் இருந்திருக்கு, சினிமா ஆர்வம்லாம் இருந்திருக்கு. எப்படியாவது மகனை பெரிய ஆளாக கொண்டு வரணும்னு நினைக்கிறது எல்லாருக்கும் உள்ளதானே, எல்லா பெற்றோரும் அந்த தானே நினைப்பாங்க. அந்த மாதிரி முயற்சி பண்ணாங்க ஆரம்ப காலத்தில். ஆனால் அதெல்லாம் நடக்காமல் போச்சு. அது அவருடைய மறைவு வந்து இப்போ பெரிய வருத்தத்தை ஏற்படுத்திடுச்சு. அதாவது எது நடந்தாலும் நடக்காட்டாலும் மகன் நல்லா கூட இருக்கார், உயிரோடு இருக்காருன்னா அது ஒரு சந்தோஷம்தான். அதுவும் இல்லை அப்படின்னும் போது அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு சோகத்தை அது வாழ்க்கையில் கொடுத்துருச்சு. மகன் வரலைங்கிறது உண்மைதான். ஓகே, கிட்டத்தட்ட அது ஒரு கடைசி ஆசை, நிறைவேறாத ஆசை அப்படின்னே சொல்லலாமா அந்த விஷயத்தை? இல்லை, இதில் நிறைவேறாத ஆசைன்னு ஒன்றும் இல்லைங்க, கடைசி ஆசைன்னெலாம் ஒன்றும் இல்லை. அதாவது வந்து பார்த்திங்கன்னா அவங்க கடைசி ஆசை வேறு ஏதாவது இருந்திருக்கலாம்.
மகனோட வாழணும்னு ஆசைப்பட்டது தான் அவங்க கடைசி ஆசையாக இருந்திருக்கலாம். வேற ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன அப்படின்னா, அவங்க கணவர் அவர் போய் பார்த்தீங்கன்னா ராம் பிரசாத், அவர் வந்து ரொம்ப அந்யோன்யமான தம்பதிகளாக 2 பேர் இருந்தாங்க. காதலிச்சு தான் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க. 59லயோ என்னமோ திருமணம் ஆயிடுச்சு, 1959. அதுக்கப்புறம் ஜானகி அம்மா வந்து பாப்புலராக இருந்தாங்க. 70கள் பிற்காலத்துலேயும் 80கள் தொடக்கம் 90கள் எல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கர பீக்கில் இருந்தாங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் பிஸியாக இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 7-8 பாட்டு 10 பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜானகி அம்மா இருந்தால் அந்த இடத்துல அவருடைய கணவர் ராம் பிரசாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஒரு அந்த காலத்துலலாம் அம்பாசிடர் கார் அனுப்புவாங்க பாடுறவங்களை கூப்பிட்டு வரதுக்கு. இவங்க பின்னாடி உட்காந்துருப்பாங்க, அவரும் பின்னாடி உட்காந்துருப்பாரு. 2 பேரும் வருவாங்க. ஒரு பக்கம் இவங்க இறங்குவாங்க, உடனே அவர் அந்த மறுபக்கம் அவர் இறங்குவார். அந்த மாதிரி வந்து ஸ்டுடியோவில் இவங்க பாடும்போது பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாவோட பேசுகிறது சாப்பிட்றது எல்லாம் பார்க்கும்போது உண்மையாலுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இணக்கமான நல்ல ஒரு அந்யோன்யமான தம்பதிகளாக இருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட், ரொம்ப பிரியமாக இருந்தாங்க. அப்போ நீங்கள் ஜானகி அம்மா, அந்த காலத்து ஜானகி அம்மா பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க, பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க. காட்டன், ஆமாம், காட்டன் சாரீ, நல்ல ரிச் காட்டன் சாரீ, ரொம்ப டீசெண்டான சாரீஸ் தான் கட்டுவாங்க. பார்க்குறதுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்கள எலிகண்ட்டாக தான் வச்சுப்பாங்க. ஒரு மாதிரி பட்டு சேலைகள் கட்டுறது, பெரிய ஆடம்பர உடைகள் உடுத்துறது, நகைகள் பெருசாக போட்டுக்கிறது, இதுலெல்லாம் அவங்களுக்கு எந்த காலத்துலேயும் விருப்பம் இல்லை. அவங்க வந்து ஒரு பெரிய பொட்டோட ஒரு கலர் சாரியில் வருவாங்க. ஒரு கணவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளை சாரிக்கு வந்துட்டாங்க, பொட்டு வைக்கிறது இல்லை. அது பல வருடங்களாக அவங்க வந்து அது மாதிரி தான் இருந்துகிட்ருக்காங்க. அவங்களுடைய அடையாளம் அப்படி தான் இருந்துகிட்ருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, கணவனை அந்த அளவுக்கு நேசிச்சாங்க. கணவன் இல்லைன்னும் போது நமக்கு வாழ்க்கை இல்லைன்னு நினச்சாங்க. எஸ்பிபி வந்து பார்த்திங்கன்னா அவருடைய கணவன் இறந்த காலத்தில் ஜானகி அம்மாட்ட போய் கேட்டிருக்காரு. அதாவது அவங்களுடைய கேதம் கேட்க போவாங்கள்ல, அந்த மாதிரி ஆறுதல் போய் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க, நான் நல்லா தானே இருக்கேன், நான் வந்து சில மாதிரி உட்காந்துருந்தேன், அவர் ராமு வந்து இப்படி பணமாக கடத்தி வச்சுருந்தப்ப நான் ஒன்றுமே ஆகலை, அப்படியே உட்காந்துருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா துக்கத்தை அவங்களால தாங்க முடியல, அது அப்படி சொல்லியிருக்காங்க. இதுவே நான் இறந்து இப்படி பணமாக கடத்தி வச்சுருந்தாங்கன்னா ராமு பார்த்திங்கன்னா வெடித்து சிதறி செத்து போயிருப்பான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அதை தாங்க மாட்டார் என்னுடைய இழப்பு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க கடைசி ஆசையாக அவங்க விருப்பப்பட்டது என்ன அப்படின்னா, அவங்களுடைய கணவருடைய மடியில் கணவரோட கையில் தான் அவங்க வந்து மரணிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் விதி வேறு மாதிரி மாறிடுச்சு. கணவர் முன்னாடியே போயிட்டார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கடைசியில் மைசூரில் இறந்து போயிருக்காங்க. ஏன் மைசூரில் இறந்து போயிருக்காங்க? அவங்க வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கு பூர்வீகம். அவங்க வந்து குண்டூரில் பிறந்தவங்க, தெலுங்கு மொழியை பூர்வீகமாக கொண்டவங்க. அவங்க வந்து ஹைதராபாத்தில் பெரிய வீடு இருக்குது, ஜானகி அம்மாவுக்கு ரொம்ப பெரிய வீடு இருக்குது. ஆனால் அங்கே ஒரு காலகட்டத்தில் இல்லாமல் இங்கே வந்து மைசூரில் இருந்தாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, கடைசியாக வந்து மகன் வந்து மைசூரில் வாழ்ந்த காலகட்டத்தில் இறந்து போயிட்டார். அந்த வீட்டில் தான் நானும் இறந்து போகணும் அப்படின்னு பிடிவாதமாக வந்து மைசூர் வீட்டில் இருந்ததுக்கு அதுதான் ஒரு காரணமாக இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் அவங்களுடைய கடைசி ஆசையாக இருந்திருக்கும். ஓகே சார். அதே போல் வந்து பெரும் கான்ட்ரவர்சி எதுவுமே அவங்க மேலே இல்லாமல் இருக்குது. நிறையா விருதுகள் வாங்கியிருக்காங்க. பத்மபூஷன் அந்த விருது கொடுக்கும்போது அதை வந்து வேண்டான்னு உதறி தள்ளியிருக்காங்க. என்ன காரணம்? ஜானகி அம்மா வந்து பார்த்திங்கன்னா 57 பாட வந்திருக்காங்க. 57லேருந்து இன்றைக்கி பாருங்களேன் 2026 போது கிட்டத்தட்ட 59-60 வருஷம், 60 வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய சாதனையாளர் இருந்திருக்காங்க. அதாவது இன்றைக்கெலாம் வர பாடகர்கள்லாம் பார்த்திங்கன்னா 6 வருஷம் தாக்கு பிடிக்கிறதே பெருசாக இருக்குது. ஏன் சில பேர்லாம் பார்த்திங்கன்னா 1-2 பாட்டு பாடிட்டு 6 மாதத்துலேயே காணாமல் போயிடுறாங்க. அப்போ 60 வருஷம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய லாங்கான பீரியட் பாருங்கள். ஒரு பெண்மணி அவங்களுடைய பாடலால், அவங்களுடைய குரலால் எல்லா விதமான மக்களையும் கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாங்க. அதாவது அவங்க பாட்டை கேட்டால் மெல்ட் ஆகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா பாடல்கள் பாடி பெரிய சாதனையாளர் தானே. 48,000 பாடல்கள்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுல்ல. எவ்வளோ பெரிய சாதனையாளர் இருந்திருக்காங்க. இந்த பாட வந்த காலகட்டத்துக்குள்ளே அது 10 வருஷம் பாட வேற இல்லை, 16லேருந்து பாட வேற இல்லை. அப்போ அவர் 50 வருஷ காலகட்டத்துக்குள்ளே 48,000 பாடல்கள்னால் அந்த சாதனை அவங்க படைத்தாங்க. அவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, நிறைய அவார்ட்ஸ் கிடச்சிருக்கு. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. இந்த இஞ்சி இடுப்பழகி பாட்டு பாடினதுக்கு, அப்புறம் செந்தூரப்பூவே பாட்டு பாடினதுக்குலாம் நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வேறு லாங்குவேஜ்லேயும் 2 நேஷ்னல் அவார்டு, மொத்தம் 4 நேஷ்னல் அவார்டு கிடச்சிருக்கு. 33 ஸ்டேட் அவார்டு கிடச்சிருக்கு. அது இல்லாமல் எல்லா விதமான அவார்டு சொல்லவே வேணாம், ஃபிலிம்ஃபேர் அவார்டு, அந்த அவார்டு, இந்த அவார்டு எல்லாமே அவங்களுக்கு கிடச்சிருக்கு. ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரசிகர்களை தான் வந்து பெருசாக நேசித்தாங்க. அவங்க ஒரு பாட்டு அவங்களே எழுதி வந்து பாடியிருக்கிறாங்க. அந்த பாட்டு என்ன அப்படின்னா, ரசிகர்கள் இல்லைன்னா கலைஞர்கள் இல்லை அப்படின்னு வந்து ஒரு பாட்டு எழுதி அவங்களே வந்து பாடியிருக்காங்க. அந்தளவுக்கு வந்து ரசிகர்கள் கொடுக்குற அந்த அங்கீகாரத்தை அவங்க பெருசாக மதித்தாங்க. அவங்களுக்கு வந்து பத்மபூஷன் விருது 2013 வந்து கொடுத்தாங்க, மத்திய அரசு கொடுத்தாங்க. ஆனால் அந்த விருதை வந்து அவங்க ஏற்க மறுத்துட்டாங்க, வாங்க மறுத்துட்டாங்க, அது வேணான்னு சொல்லிட்டாங்க. அது காரணம் என்ன அப்படின்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் எப்பயோ எனக்கு கொடுக்க வேண்டிய ஒரு விருது, எத்தனையோ சாதனைகள் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த விருதை வந்து எனக்கு ஏன் இவ்வளோ லேட்டாக தரீங்க? ஜானகி அம்மாவோட
வயசில் கம்மியான பல சாதனையாளர்களுக்கு மத்திய அரசு அந்த விருதை கொடுத்துருக்கு. இளம் காலகட்டத்திலே கொடுத்துருக்கு. ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய சாதனைங்கிறது ரொம்ப ரொம்ப பெருசு. முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா விதியின் விளையாட்டுன்னு ஒரு படம் பாடுறாங்க, அந்த பாட்டே வரல அந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அடுத்து பெருசாக தெரிஞ்ச படம் எந்த படம் அப்படின்னா இந்த கொஞ்சம் சலங்கைன்னு ஒரு படம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கார வேலனே தேவா அப்படின்னு ஒரு சாங். அந்த சாங் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சாங். அது வந்து ஹை பிச்சில் பாடணும். அந்த பாட்டை வந்து கம்போஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா எஸ்எம் சுப்பையா நாயுடுன்னு ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் வந்து முதல்ல பாடுறவங்க பாடுறதுக்கு முன்னாடி அந்த ஃபுல்லாக அந்த மியூசிக் ஃபுல்லாக முடிச்சிட்டார். நாதஸ்வரம் ஃபுல்லாக நாதஸ்வரம், அது அவுடோரில் வந்து திருவிழாவில் பாடுற பாட்டு. அந்த நாதஸ்வரங்கிற போது எப்படின்னா அது நாதஸ்வரனுடைய வாய்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பேஸ் இது இருக்குது பார்த்தீங்களா, அந்த சவுண்டு வந்து ரொம்ப பெருசாக வந்து எதிரொலிக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு ஈக்குவலாக அந்த பாட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாதஸ்வரமாக பாடுறவங்களோட வாய்ஸாக எது பெருசுங்கிற மாதிரி டாமினேஷனாக இருக்கும். அந்த பாட்டில் பாட வைக்கிறதுக்கு பல பேரை ட்ரை பண்ணியிருக்காரு. பி சுசிலாமா அந்த காலத்தில் ரொம்ப பாப்புலராக இருந்தாங்க. பி சுசிலாமாவை வந்து கூப்பிட்டு வந்து அவர் வந்து ஆடிஷன் பண்ணி அந்த வாய்ஸ் எடுத்து பார்த்துருக்காரு. ஆனால் செட் ஆகாதுன்னு நினச்சிருக்காரு. எத்தனையோ பேர் எடுக்கிறாரு. ஏன்னா அந்த நாதஸ்வரத்தை தாண்டி ஒரு வாய்ஸ் வந்து பவராக நிற்கணும். அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவருக்கு கிடைக்கல. பாம்பேக்கு போய் லதா மங்கேஷ்வர் இருக்காங்களே, எவ்வளோ பெரிய சிங்கர், அவங்கள இந்த பாட்டுக்கு பாட வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்காரு. செட் ஆகலைன்னு திரும்பி வந்திருக்காரு. அந்த காலகட்டத்தில் தான் ஜானகி அம்மா வந்து யாரோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, இவங்க போய் பார்த்துருக்காங்க. ஜானகி அம்மாவோட அந்த வாய்ஸை கேட்டால் அது வேறு மாதிரி இருந்திருக்கு, அப்படியே தெரிச்சிருக்கு அந்த வாய்ஸு. இதுதான் நம்ம எதிர்பார்த்த வாய்ஸ்னு அந்த படத்தில் வந்து ஜானகி அம்மா பாட வைக்கிறாங்க. அந்த பாட்டு இப்போ நீங்கள் கேட்டு பாருங்கள், அது அவ்வளோ வந்து சூப்பராக இருக்கும், அவ்வளோ ஹை பிச்சில். அதாவது பெரிய அந்த பாட்டுக்கும் நாதஸ்வரத்துக்கும் அந்த மியூசிக்கும் தூக்கும் அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட சாதனை. அந்த பாட்டெல்லாம் யாராலையுமே பாட முடியாது. எத்தனை பேர் வேணான்னு சொல்லி இந்த அம்மா பாடியிருக்காங்க. அப்படி பல சாதனைகளை படைத்த ஒரு பாடகியாக அவங்க இருந்திருக்காங்க. எப்போ பாடினாங்க இந்த பாட்டுனா 62 பாடியிருக்காங்க இந்த படத்தில். அப்படி இருக்கும்போது இந்த அவார்டுங்கிறது முன்னாடியே கொடுத்துருக்கணும் தானே, நியாயமாக முன்னாடி கொடுத்துருக்கணும்ல. அவங்களுக்கு என்ன வருத்தம் அப்படின்னா தென்னிந்திய கலைஞர்களுக்கு அவங்க மத்திய அரசு கொடுக்குற அவார்டு தென்னிந்திய கலைஞர்களுக்கு உரிய நேரத்தில் மத்திய அரசு அங்கீகாரம் கொடுக்கறது கிடையாது பல கலைஞர்களுக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் அந்த மாதிரி அங்கீகாரம் கொடுக்கப்படலை. அப்படிங்கிறதுனால அந்த விருது வேண்டான்ட்டாங்க. மத்திய பத்மபூஷன் விருதுங்கிறது ஒரு மிகப்பெரிய உயரிய அவார்டு இந்திய நாட்டை பொறுத்த வரைக்கும். அந்த விருதை வாங்க மறுத்துட்டாங்க. அந்த விருதை வேணான்னு துச்சமாக தூக்கி எறிஞ்சிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எனக்கு வந்து பாரத ரத்னா விருது கொடுங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாங்க. இதெல்லாம் யாருமே சொல்ல மாட்டாங்க. ஒரு போல்டான ஒரு லேடி, ஒரு பிரச்சனைனா பயங்கரமாக போல்டாக வந்து பேசுவாங்க போல். ஒரு மியூசிக் டைரக்டர் ஏதோ ஒரு படம், அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா ஒரு பாட்டு பாடியிருக்காங்க, அதில் நிறைய திருத்தங்கள் சொல்லியிருக்காரு, மறுபடியும் பாடியிருக்காங்க, 2-3 தடவை வந்து திருத்தங்கள் சொல்லியிருக்காரு. அப்போ ஜானகி அம்மா சொல்லியிருக்காங்க, நீங்கள் சொல்லி கொடுத்தது தானே சார் நான் பாடுறேன், நீங்கள் திருப்பி நீங்கள் வந்து சொல்லிக் கொடுக்குறது தான் நான் பாடுறேன், நீங்கள் மறுபடியும் சொன்னீங்கன்னா நான் தப்பாக பாடுறேன்னு சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி அந்த மியூசிக் டைரக்டர் சண்டைக்கு போயிருக்காங்க, கோபமாக கேட்டிருக்காங்க. என்னன்னா அவங்களுடைய தொழிலில் அவங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை இருந்திருக்கு, அப்படி ஒரு சாதனையாளராக இருந்திருக்கு. விருது வந்து உரிய நேரத்தில் கொடுக்கப்படுகிற வருத்தம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதே போல் வந்து நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ், அதாவது எம்எஸ்வி ஆரம்பித்து ஏகப்பட்ட மியூசிக் டைரக்டர் அனிருத் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டாங்க. நீங்கள் சொன்ன மாதிரி 50 வருஷத்துக்கு மேலே யாரோடனும் வந்து அந்த முரண் வந்து ஏற்படலையா? சில பேர் இந்த இப்போ வரவங்கெல்லாம் வந்து ஒரு படம் தான் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பாட்டு தான் ஒர்க் பண்ணுவாங்க, லிரிக்ஸ் பெருசு அப்படின்ற மாதிரிலாம் பேசுவாங்க. யாருக்குமே எந்த ஒரு முரணுமே ஏற்படலையா? ஜானகி அம்மாவை பொறுத்த வரைக்கும் சார், அது எப்படின்னா அந்த அம்மா வந்து பாட்டு, அது வந்து இசையை வந்து ரொம்ப நேசித்தாங்க. அவங்க முறைப்படி இசை கற்றுக்கிட்டவங்களே கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பாட்டு பாருங்களேன், 48,000 பாட்டு பாடியிருக்காங்க. அது இயல்பாக சில பேருக்கு பார்த்திங்கன்னா சில திறமைகள் அது இயல்பாக வரும். ஆரம்பத்தில் எம்எஸ்வி இந்த காலகட்டங்களில் பல பாடல்களுக்கு டூயட் பாடல்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா டிஎம் சௌந்தரராஜன், பி சுசிலா அவங்க தான் பாடியிருக்காங்க. அந்த நேரத்தில் எம்எஸ்வியோடைய மியூசிக்கில் இவங்க பாடியிருக்காங்க. ஆனால் இவங்களுக்கான ஒரு தனி அங்கீகாரம் அடையாளம்ன்றது வந்து எம்எஸ்வி கிட்ட பாடினப்ப கிடைக்கல. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட இருந்த திறமையை வந்து முழு திறமையும் வந்து வெளிக்கொண்டு வந்தவர் வந்து இளையராஜான்னு தான் சொல்லலாம். பல டைமென்ஷனில் பலவிதமான பாட்டுக்களை வந்து இளையராஜா சார் வந்து ஜானகி அம்மா வச்சு பாட வச்சிருக்கிறார். ஜானகி அம்மா வந்து ஒரு ஃபீமேல் வாய்ஸ் வேணும் அப்படின்னா இளையராஜா உடனே ஜானகி அம்மாவை தான் கூப்பிட்டுருக்கிறார். அந்த மாதிரி வந்து ஜானகி அம்மா மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருந்துருக்காரு இளையராஜா. இன்னும் சொல்லப்போனால் முதல் படம் அன்னக்கிளி இருக்குது பார்த்தீங்களா, அந்த அன்னக்கிளி படத்தில் பார்த்தீங்கன்னா அன்னக்கிளியை உன்னை தேடுது, அப்புறம் மச்சான பார்த்தீங்களா, மலவாள தோப்புக்குள்ள, அந்த சாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதுதான் முதல் படம் இளையராஜாக்கு. ஜானகி அம்மா அந்த 2 பாட்டும் பாடுறாங்க. பயங்கரமான ஹிட்டு, சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்யாண வீடு, திருவிழா, எல்லா இடங்கள்லையும் இந்த பாட்டு வந்து ஒலிக்க ஆரம்பிக்குது. அந்த படம் ஜானகி அம்மாவுக்கு அந்த படத்துக்கு அப்புறம் பெரிய
மார்க்கெட், அதாவது கமர்ஷியல் வேல்யூ உள்ள ஒரு சிங்கராக வந்து மார்க்கெட்டுக்கு மாறுறாங்க. அதே நேரத்தில் இளையராஜாங்கிற ஒரு இசையமைப்பாளர் வந்து இன்னைக்கு பட்டி தொட்டியெல்லாம் தெரியுதுன்னா அந்த முதல் படத்தில் ஜானகியம்மோட வாய்ஸ் அது ரொம்ப யூனிக்காக இருந்ததுனால, அந்த பாட்டு பயங்கர ஹிட் ஆனதுனால அது இளையராஜாவையும் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் சேர்த்த பெருமை வந்து ஜானகியம்மாக்கு உண்டு. இளையராஜா வந்து நிறைய இடங்களுக்கு போய் சேர்ந்ததுல வந்து ஒரு பாதி பங்கு வந்து ஜானகி அம்மா அவர்கள். பாதி பங்கு இல்லை, முழு பங்குன்னே சொல்லலாம். நீங்கள் வந்து எம்எஸ்வியிலேருந்து, அவங்க ஏஆர் ரோமான்லேருந்து, சங்கர் கணேஷ்லேருந்து, சந்திரபோஸ்லேருந்து, வித்யாசாகர்லேருந்து, தேவாலேருந்து சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லா மியூசிக் டேரக்டரையும் பாடியிருக்காங்க. 48,000 பாடல்னா பாடாமல் இருப்பாங்களா? இந்திய சினிமாவில் இருக்கிற எல்லா மியூசிக் டேரக்டர்ஸுமே பாடியிருக்காங்க. ஆர்டி பர்மன்லேருந்து எல்லாத்துக்குமே பாடியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இளையராஜா தான் வந்து பார்த்திங்கன்னா ஜானகி அம்மாவுடைய எல்லா டைமென்ஷன் பாட்டையும் வெளியில் கொண்டு வந்தார். நீங்கள் ஒன்றுமே இல்லை, நீங்கள் வந்து பாருங்களேன். அதாவது நேத்து ராத்திரி அம்மா அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அவ்வளவு ஒரு பிரமாதமாக இருக்கும். கமலும் சில்க்கும் ஆடுவாங்க. அந்த பாட்டெல்லாம் பயங்கர ஹிட். இன்னைக்கு சகல கலாவல்லவன் அந்த பாட்டு வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதே படத்தில் பார்த்தீங்கன்னா அம்பிகாவும் கமலஹாசனும் ஆடுவாங்க. நீலாக்கா இது அந்த பாட்டு ஒரு ஒரு வெரைட்டிஸ் கொடுப்பாங்க. பொன்மேனி உருகுதே, சில்க்கு, மூன்றாம் பிறை அந்த பாட்டு, அப்பா அந்த வாய்ஸ், அது வந்து சில்க்கு வந்து செக்ஸியாக இருக்காங்களா, அந்த வாய்ஸ் வந்து செக்ஸியாக இருக்கா அப்படின்னு கண்டே பிடிக்க முடியாது. அவ்வளோ வந்து பிரமாதமாக வந்து, அதாவது பல பரிமாணங்களில் பாடுறதுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ஜானகி அம்மாட்ட இருந்துச்சு. அதே போல் அந்த குழந்தைகள் வாய்ஸ் மாதிரி பாடுறது. ஆமாம், அந்த குழந்தைகள் வாய்ஸுங்கிறது எந்த படத்தில் அப்படின்னா மௌன கீதங்கள். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா சின்ன பையன் இருப்பான். அந்த பையன் ஒரு பாட்டு பாடுவான், டாடி டாடி ஓ மை டாடி. அந்த பாட்டு ஜானகி அம்மா பாடின பாட்டு, நம்புவீங்களா? அதே மாதிரி ஜானகி அம்மா வந்து மெயில் வாய்ஸில் பாடியிருக்காங்க, ஆண் குரலில் வந்து பாடியிருக்காங்க. நெஞ்சத்தை கில்லாதேன்னு ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா என் மம்மி பேர் மாரி அப்படின்னு ஒரு பாட்டு, அது வந்து ஆண் குரல் வந்து அதுக்கு தேவைப்பட்டது. அந்த ஆண் குரலில் வந்து ஜானகி அம்மா பாடியிருப்பாங்க. அந்த பாட்டை கேட்கும்போது இது ஜானகி அம்மா தான் பாடினாங்களான்னு தெரியாது, அந்த அளவுக்கு ஆண் குரலாகவே வந்து இருக்கும். ஜானகி அம்மா தான் பாடியிருப்பாங்க. இன்னொரு விஷயம் சொல்கிறேன் கேளுங்க, குரல் மாற்றி எந்த குரல் வேணாலும் ஜானகி அம்மா பாடுவாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா ஒரு மேடையில் வந்து ஒரு பாட்டு, பி சுஷீலா அம்மா ஜானகி அம்மா 2 பேரும் ஒரு கச்சேரியில் வந்து பாடுறாங்க. அந்த கச்சேரியில் பாடும்போது பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மா சொல்கிறாங்க, கொஞ்ச நேரத்துக்கு நான் வந்து பி சுஷீலா அம்மா வந்து லவ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க. மேடையில் இப்போ அந்த உள்ளவங்களுக்குலாம் ஆடியன்ஸ்க்குலாம் ஒன்றுமே புரியல, என்ன இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்போ ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டு என்ன பாட்டினா, ராஜாவின் பார்வையிலே ராணி உன் பக்கம், ராஜாவின் பார்வை ராணி உன் பக்கம். அந்த பாட்டு வந்து ஒரிஜினல் வெர்ஷன், அதாவது படத்தில் வந்து அன்பேவா படத்தில் எம்ஜிஆரும் பாடின அந்த பாட்டு. அது எப்படின்னா பி சுஷீலா அம்மாவும் டிஎம் சவுந்தரராஜனும் பாடியிருப்பாங்க அந்த பாட்டை. ஆனால் இந்த மேடையில் பி சுஷீலா அம்மாவுடைய அந்த ஃபீமேல் வாய்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் பாடியிருப்பாங்க, பி சுஷீலா அம்மா. இந்த டிஎம்எஸ்னுடைய வாய்ஸு ஜானகி அம்மா வந்து ஆண் குரலில் பாடியிருப்பாங்க. அந்த ஆடிட்டோரியமே அதிர்ந்துச்சு. அந்த அளவுக்கு வந்து டேலண்டட், மோஸ்ட் டேலண்டட் ஒரு பாட்டு அப்படின்னா அந்த பாட்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற போது அது முழுசாக மக்கள் ரசிக்கிற மாதிரி எல்லா வேலையும் பண்ணுவாங்க. இன்னொரு, அதாவது பாட்டில் வந்து டைலாக் பேசுவாங்க, பாட்டில் வந்து சிரிப்பாங்க, பாட்டில் வந்து மூச்சு விடுவாங்க, பாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூமெண்ட்ஸ் சொல்லுவாங்கள்ல, அது வந்து கில்லாடி யாருன்னா ஜானகி அம்மா தான். அதாவது இந்த செக்ஸு மூமெண்ட்ஸ் வரும் பாருங்கள், அந்த லைட்டாக அந்த சின்னுங்கிறது முணங்குறது, அந்த அப்படியே ஒரு மாதிரி விரசமாக ஒரு மாதிரி மூமெண்ட் கொடுப்பாங்கள்ல, அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா தேவைப்படும். அந்த மாதிரி அந்த காலத்தில் ஐட்டம் சாங்லாம் எடுப்பாங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளவு நளினமாக வந்து ஜானகி அம்மா கொடுப்பாங்க. இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, நம்ம பாக்யராஜோட இந்த படம், அந்த முந்தானை முடிச்சு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்டு ஊர்வசி வந்து படுத்துக்கிட்டு அப்படியே ஹம்மிங் ஆரம்பிப்பாங்க, ஆரீராரோ அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. கேட்டு பாருங்க, யாராலுமே பண்ண முடியாது. அந்த மாதிரி பலவிதமான டைமென்ஷனில் பாடுவாங்க. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஒரு நல்ல பீக்கில் இருக்காங்கல்ல, டூயட் சாங்கு, இந்த கேப்ரே சாங்கு அதெல்லாம் பாடிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு மெயில் வாய்ஸ், திடீர்னு ஒரு குழந்தை வாய்ஸ் பண்ணும்போது எப்படின்னா வோக்கல் கார்டே மாறும். மெயில் வாய்ஸ்லாம் பாடணும்னா கரகரன்னு பாடணும் ஆண் குரலுக்காண்டி. அப்படி பாடிட்டு அடுத்து ஒரு பாட்டு வந்து பாட முடியுமா அப்படின்னா 4 நாள் ஆகும். அதனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கிற சிங்கர்ஸ் வந்து வேண்டான்றுவாங்க, வாய்ப்பு வந்தால் கூட வேணான்றுவாங்க. ஆனால் இவங்க ஒரு பாட்டு காலையில் 10 மணிக்கு மெயில் வாய்ஸில் பாடுறாங்க அப்படின்னா திருப்பி அடுத்த பாட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேல் வாய்ஸில் அது அவ்வளோ கனிவாக டூயட் பாட ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி
அந்த அந்த மேஜிக் இருக்குது பார்த்தீங்களா, அது எல்லாமே வந்து ஜானகி அம்மாட்ட இருந்துச்சு. ஜானகி அம்மா வந்து முழுக்க முழுக்க அவருடைய படங்களில் வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுடைய திறமையை முழுக்க முழுக்க எடுத்துக்கிட்டது வந்து இளையராஜா சார் தான். அந்த பெருமை வந்து இன்னைக்கு எத்தனையோ இசையமைப்பாளர்கள் பாடல்கள் அவங்க பாடியிருக்கலாம், ஆனால் ஜானகி அம்மா அப்படிங்கிறவங்களுடைய பல பரிமாணங்களை வெளியில் கொண்டு வந்து இளையராஜா சார் தான். ஓகே சார். அதே போல் வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி வந்து நிறைய ஜாம்பவான்கள் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ எப்பயுமே வந்து அந்த இளையராஜா, வைரமுத்து அவங்களுக்குள்ளலாம் அந்த ஒரு 2 பெரிய ஆளுமைகள்லாம் இருக்கும்போது உன்னால தான் நடந்தது, இல்லை என்னால் தான் நடந்தது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். இவங்களுக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவும் நடக்கவே இல்லையா சார்? இல்லை, ஈகோலாம் பார்க்க மாட்டாங்க. ஈகோ பார்க்குறது, திமிரா நடந்துக்கிறது, ஆட்டிடியூடாக பேசுகிறது எதுவுமே பார்க்க மாட்டாங்க. ரொம்ப நீங்கள் ஜானகி அம்மாவை நேரில் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், அவ்வளோ எளிமையாக இருப்பாங்க. கையெடுத்து கும்பிடணும் போல் இருக்கும் உங்களுக்கு, பார்க்கும்போதே இப்படி தோணும். அப்படிப்பட்டவங்க எப்படி வந்து கோபமாக பேசுவாங்க, யார்கிட்டையுமே கனிவாக தான் பேசுவாங்க. ரசிகர்கள் வந்து பார்த்தாலும் அதே கனிவு தான், ஒரு பெரிய செலிப்ரிட்டி போய் பார்த்தாலும் அதே கனிவு தான், பெரிய வந்து அரசியல் தலைவரோ இல்லை பெரிய ஆள் இந்த இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய ஆள் கவர்னரோ யாரோ இது நம்ம ஜனாதிபதியோ யாரோ பார்த்தா கூட அதே கனிவு தான். எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி நடந்துக்கக்கூடியவங்க தான் ஜானகி அம்மா. அவங்க மகனுக்கு திருமணமாகி அந்த மருமக வந்தப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, நீ என்னுடைய வீட்டு மருமக கிடையாது, என்னோட மக, எனக்கு மக இல்லை, நீ தான் மக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கணவனுக்கும் அந்த அந்த மகனுக்கும் அவங்களுடைய மனைவிக்கும் சில வருடங்களுக்கு முன்னாடி விவாகரத்தாயிடுச்சு, சூழல் ஏதோ விவாகரத்தாயிடுச்சு. ஆனால் இந்த ஜானகி அம்மாவோட மரணத்துக்கு அந்த அந்த மருமகள் வந்து முழுக்க முழுக்க கூட நின்று எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க ஜானகி அம்மா வந்து அவங்கள வந்து மகளாக நினச்சாங்க, அந்தளவுக்கு நேசித்தாங்க. ஸோ அன்பு அப்படிங்கிறது அப்படின்னா அதனுடைய மறு உருவமாக நீங்கள் வந்து ஜானகி அம்மா பார்க்கலாம். அவங்களோட முகத்தை பாருங்களேன், கனிவு தான் இருக்கும் எப்போவுமே. நீங்கள் எங்கேயா ஜானகி அம்மா அதிர்ந்து பேசி திமிரா பேசி பார்த்துருக்கீங்களா? சிரிப்பாங்க, சந்தோஷமாக பேசுவாங்க, கமெண்ட் அடிப்பாங்க, ஜாலியாக இருப்பாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் இருக்கார்ல, அவரும் ஜானகி அம்மாலாம் அந்த காம்பினேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது பயங்கரமான ஒரு காம்பினேஷன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்மா பையன் காம்பினேஷன் சொல்கிறதா, இல்லை வந்து அக்கா தம்பி காம்பினேஷன் சொல்கிறதா, இல்லை வந்து ஒரு நல்ல நண்பர்கள்னு சொல்கிறதா, எப்படி சொல்கிறதுனே தெரியாது, அப்படி ஒரு காம்பினேஷன். ஜானகி அம்மா வந்து அந்த ரெக்கார்டிங்கில் நிற்கும்போது பக்கத்தில் தான் நிற்பாங்க, அந்த பாடுறதுக்கு ஸ்டுடியோவில். அந்த ரெக்கார்டிங் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எப்போவுமே அந்த கையில் வந்து கச்சீஃப் வச்சுருப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் மேடைகளில் கூட பாருங்களேன், இத்தினூண்டு ஒரு சின்ன புக்கு வச்சுருப்பாங்க. ஒரு பாட்டுன்னா அந்த பாட்டை இத்தினூண்டுக்குள்ளே எழுதி வச்சுருப்பாங்க, முழு பாட்டை. இதை பார்த்து அவங்க படிப்பாங்க, குட்டி குட்டியாக எழுதி வச்சுருப்பாங்க. இது அவங்களோட அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடைகளில் பல பாடகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபிலேருந்து மனோலேருந்து யாராக இருந்தாலும் சரி, ஜேசுதாஸே எடுத்துங்களேன், பாடும்போது பார்த்தீங்கன்னா முகத்துலேயும் ஒரு பாவனை காட்டுவாங்க, உடல்லையும் ஒரு பாவனை காட்டுவாங்க ஸ்டேஜ் ஷோ பண்ணும்போது. ஆனால் ஜானகி அம்மாவோட ஸ்டேஜ் ஷோ நீங்கள் போய் பாருங்களேன், அவங்க பாடுவாங்க, அந்த பாட்டு அவங்க பாடும்போது அவங்க முகத்தில் எந்த உணர்வும் இருக்காது, உடலில் எந்த மொழியும் இருக்காது, பாடிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த 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 நவரசத்தை வந்து குரலில் கொண்டு வருவாங்க ஜானகி அம்மா. அப்படிப்பட்ட ஒரு டேலண்ட் ஜானகி அம்மாவுக்கு. அப்போ அவர் பாடும்போது எஸ்பி பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவோட கட்சி கரெக்டாக டேக் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா ஜானகி அம்மாவோட கட்சிப்பை பிடுங்கிறது, வம்பிழுக்கிறது. ஸோ ஜானகி அம்மா வந்து கண்டுபிடிச்சாங்க யாரை, எஸ்பிபியை கண்டுபிடிச்சது வந்து ஜானகி அம்மா தான். ஒரு பாட்டு போட்டிக்கு வந்து ஜானகி அம்மா வந்து தலைமை ஏற்கிறாங்க, ஜட்ஜாக போகிறாங்க அந்த காலத்தில். அப்போ போகும்போது எஸ்பிபி பாடுற பாட்டை பார்த்து இவரை செலக்ட் பண்ணி இவருக்கு அவார்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவருக்கு வந்து எஸ்பிபிக்கு வந்து பெரிய பெரிய வாய்ப்புகளே கிடச்சிச்சு. எஸ்பிபியை வந்து செல்லமாக வந்து சுப்பிரமணியா அப்படின்னு கூப்பிட்றது வந்து ஜானகி அம்மா தான். ஸோ அந்த ஜானகி அம்மா அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க எந்த காலத்துலேயுமே வந்து பரிவான ஒரு பெண்மணியாக தான் இருந்திருக்காங்க, கடைசி வரைக்கும் அப்படி தான் இருந்திருக்கிறாங்க. அவங்க எந்த காலத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட்லேயோ அவங்களுடைய பிஹேவியர்லேயோ சேஞ்சஸே வந்ததில்லை. உலகமே கொண்டாடுற ஒரு பாடகியாக இருந்தால் கூட அவங்க வந்து கனிவாகவும் ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப மரியாதையாகவும் பண்பாகவும் அடக்கமாகவும் ரொம்ப 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 ஏன் தேவா படத்தில் வந்து முதல்ல ஒரு பாட்டு பாட போயிருக்காங்க, தேவா மியூசிக்கில் ஃபஸ்ட்டு தேவா வீட்டுக்கு போய் கூப்பிட்டுருக்காரு, பெரிய சிங்கரில் என்னோடய படத்தில் ஒரு பாட்டு அப்போ தான் வரார் தேவா, பாட்டு பாடணுமா அப்படின்னு கூப்பிட்டப்ப வரேன் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டுடியோவுக்கு போய் தேவா சார் இது கரெக்டாக, தேவா சார் இது கரெக்டாக, தேவா சார் இப்படி பாடலாமான்னு கேட்டிருக்காங்க. அப்போ தேவா சொல்லியிருக்காருமா, நான் உங்கள் பையன் மாதிரிம்மா, சாரெல்லாம் சொல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்தளவுக்கு தேவா அவர் வந்து ஒரு எவ்வளோ பின்னாடி வந்த ஒரு மியூசிக் டைரக்டர், வயதில் எவ்வளோ இளையவர். அந்த ஜானகி அம்மா கம்பேர் பண்ணும்போது அவரை கூட வந்து பார்த்திங்கன்னா சார்னு கூப்பிட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அதான் சொல்கிறேன்ல, அவங்க வந்து கனிவின் மறு உருவம் தான். அதே போல் வந்து ஜானகி அம்மா அவங்களுடைய வேறு சாதனைகள் அதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்கள் சார். ஸோ ஜானகி அம்மா அப்படின்னா அந்த டைமென்ஷன், அவங்களுடைய டைமென்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான டைமென்ஷன் தான். ஒரு பாட்டு மகளிர் மட்டும் இல்லை பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டு அதாவது காளமாடு ஒன்றுன்னு ஒரு பாட்டு, அதில் வந்து ரேவதி, அப்புறம் வந்து ஊர்வசி, அப்புறம் ரோகிணி 3 பேரும் பாடுவாங்க ஒரு பாட்டு. அந்த ஒரு பாட்டில் 3 பேரோட குரலும் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. எப்படி முடியும் இது?
3 பேரோட குரலும் ஜானகி அம்மா பாடியிருக்காங்க. 3 பேருடைய குரல் ஒரே குரலாக இருக்காது, வேற வேற குரலாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், இவங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து நிறையா அவங்க வறுமை நிறம் சிகப்புன்னு ஒரு படம் பார்த்தீங்கன்னா, அந்த வறுமை நிறம் சிகப்பில் வந்து ஹம்மிங் மட்டும் பண்ணுவாங்க. அதாவது வந்து எப்படின்னா அந்த டியூன் மெட்டு மட்டும் சொல்லுவாங்க. ஸ்ரீதேவி கமலஹாசன் அந்த படத்தில் ஸ்ரீதேவி வந்து ஒரு கமலஹாசன் சேலஞ்ச் பண்ணுற மாதிரி அந்த சீனு. நான் வந்து ஒரு மெட்டு சொன்னால் உன்னால் டக்குன்னு பாட்டு பாட முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த மெட்டை மட்டும் ஜானகி அம்மா பாடுவாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா சிப்பி இருக்குது, முத்தும் இருக்குது, திறந்து பார்க்க நேரமில்லடி ராசாத்தி, அது வந்து கமலஹாசன் பாடுவார். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தன்னண்ணா தன்னண்ணா தான தன்னா தன்னானா அப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் அப்பா அதான் சொல்கிறேன்ல, அவங்களுடைய அது யூனிக்கான குரல் அவங்களுக்கு. ஒரு சிலர் எப்படின்னா ஜேசுதாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் ரொம்ப பிரமாதமான சிங்கர் தான், அதில் எல்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. ஜெயச்சந்திரன் ஒருத்தர் இருந்தார், மலேசியா வாசுதேவன், எல்ஆர் ஈஸ்வரி, நார்த்தில் வந்து உஷா உதுப்புன்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. இவங்களாம் எப்படின்னா அவங்களுடைய குரல் வந்து தனியாக இருக்கும். ஏன் நம்ம பவதாரணியே எடுத்துங்களேன், அந்த குரல் வந்து தனியாக தெரியும். சில நேரங்களில் பலருக்கு அந்த குரல் வந்து சூட் ஆகாது சினிமாவில் வந்து. ஆனால் ஜானகி அம்மாவோட குரல் வந்து எல்லாருக்கும் சூட் ஆகும். அதனால தான் 48,000 பாடல் பாட முடிஞ்சிச்சு. நீங்கள் ஒன்றும் இல்லை, எஸ்பிபியோடைய பாடல் எண்ணிக்கை ஜேசுதாஸோட பாடல் எண்ணிக்கை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்பிபி ஜாஸ்தி பாடியிருப்பார், ஆனால் ஜேசுதாஸ் வந்து கம்மியாக பாடியிருப்பாங்க. காரணம் எப்படின்னா அந்த குரல் வந்து அவங்களுக்கு வந்து பல பேருக்கு வந்து அந்த குரல் வந்து அப்படியே செட் ஆகும், அப்படியே போய் சிலதெல்லாம் வந்து அப்படியே உட்காரும். அப்படி ஒரு குரல் உள்ளவங்களா அவங்க 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 தான் சொல்கிறேன்ல, அவங்க அவார்டு இதெல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்களுடைய தனித்தன்மை தனித்துவம். ஜானி படத்தில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க, காற்றில் எந்தன் கீதம் அப்படின்னு. உண்மையாலுமே சொன்னப்போ தான் அவங்க வந்து இன்றைக்கி வந்து காற்றில் கலந்த மாதிரி கலந்துட்டாங்க. ஆனால் அவங்களுடைய பாடல்கள் நம்மளுடைய உயிரோட உணர்வோட இன்னும் 100 வருஷம் கடந்து கூட எங்கேயாவது ஒரு இடத்துல பாடிட்டு இருக்கோம். ஒரு டீ கடையிலையோ, ஒரு சலூன் கடையிலையோ, இல்லை நம்ம காரில் போகும்போதோ எங்கேயாவது ஒரு பாடல் வந்து பாடிக்கிட்டே தான் இருக்கும். ஜானகி அம்மா வந்து இன்றைக்கி மறைஞ்சிட்டா கூட அவங்களுடைய குரல் நம்மளோட வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஜானகி அம்மா அவர்களுடைய நிறைய பேருக்கு தெரியாத விஷயங்களை வந்து நீங்கள் பகிர்ந்துருக்கீங்க. உங்கள் நேரத்திற்கும் வாய்ப்புக்கும் நன்றி சார். நன்றி.